ஏப்பா அடிச்ச? ஏன்டா லூசு, இது எல்லாமே செம்பு சரிடா, எப்படிடா அந்த காசை கொடுக்க முடியும்? பாரதி, இந்த புடவை வேணா செம்பா இருக்கலாம், என் தங்கச்சி தங்கம்பா. டே சங்கு, ஒத்த வாங்க போற, பேசாம இருந்துக்கோ. இது அவந்திக்காவா இருந்தா நீ செஞ்சு கொடுத்துருப்பில. உன் காதலுக்கு ஒரு நியாயம், என் பாசத்துக்கு ஒரு நியாயமா? வியாபாரம்னு வந்துச்சுன்னா பாசம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது பாருங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 1200 அவ்வளோதாங்க போட்டு கொடுக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே காப்பர் ஜரிகை தான். அண்ணா பாரதி, என் தங்கச்சிக்கு ஒரு நியாயத்தை சொல்லு. உங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை நீ கடைக்கு வெளியில வச்சுக்கோ, இது நான் அவ்வளோ ரேட்டுக்கு தான் கொடுக்க முடியும். சரி, அப்போ விட நம்ம வேற கடை பார்த்துக்கலாம். பிரதர் ஒரு நிமிஷம், இங்கே மற்ற கடையை விட எங்கள் கடையில் தான் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு கொடுப்போம். நீங்கள் வேணால் வெளியில் விசாரிச்சு பாருங்கள், ஆனால் கண்டிப்பாக இந்த ரேட்டு வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க. சரி, இதை வச்சுட்டு ஏதோ ஒரு நல்ல ரேட்டு போட்டுருக்கீங்க. சரி, ஓகேங்க. ஓகே சார், கிரெடிட் ஆயிடுச்சு, தேங்க்யூ. நான் எதிர்பார்த்தது கிடைக்கல, இருந்தாலும் ஓகே. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா காஸ்ட்லி சாரி கொண்டு வரேன். கண்டிப்பாங்க, நீங்கள் அடுத்த தடவை நல்ல படம் கொண்டு வாங்க, நானும் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு பண்ணி தரேன். சரி வரேங்க அண்ணா, போயிட்டு வரேண்ணா. அதான் ஒன்றும் கிடைக்கல, அப்புறம் என்ன ஒன்றா? கடைசி வரைக்கும் என் தங்கச்சி ஆசைப்பட்டு பொருளை என்னால வாங்கி தர முடியல பாத்தியா? நிறுத்துப்பா பாரதி, தங்கச்சி பசங்க எனக்கு எங்க புரிய போகுது?